மல்லி விஜயால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. விஜய் அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போயிறாரு. விஜய் இதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறாரு. ஏன்னா அன்னப்பண்ணி காட்டின வீடியோ பார்த்து விஜய் ஏற்கனவே மனசளவில் ரொம்ப நொறுங்கி போயிறாரு. நம்ம அக்காவா இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசி முடித்த கையோட மல்லி கேட்குறாங்க, பார்த்தீங்களா விஜய், உங்கள் அக்கா உங்களுடைய நம்பிக்கை தூணாக இருந்தாங்களே, என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க, இப்பயாச்சும் நம்புங்க உங்கள் அக்கா யாருன்னு, அவங்களுடைய உண்மையான முகம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க விஜய் அப்படின்னு சொல்ல ராஜி ஒன்னே அமைதியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. விஜயால் எதுவும் பதில் பேசவே முடியல. என்ன விஜய் அப்படியே நிற்கிறீங்க, எங்கள் அக்கா நல்லவங்க, எங்கள் அக்கா உத்தமி, அப்படி இப்படின்னு பக்கவாக்கம் பேசுவீங்க, இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கீங்க, என்ன விஜய் உங்கள் அக்கா பற்றின உண்மை தெரிஞ்சா இல்லை இன்னும் நம்பிக்கை வரலையா உங்களுக்கு அப்படின்னு மல்லி கேட்க, ராஜவனே போதும் நிப்பாட்ரி, என்ன சும்மா நானும் பார்த்துட்ருக்கேன், அக்கா ரொம்ப அளந்துக்கிட்டு இருக்கேன், ஆமாண்டி நான் மோசமானதான் தப்பானதான், சொத்துக்காக தான் இங்கே வந்தேன், இப்போ என்ன பண்ண முடியும் உங்களால், இங்கே பாரு என்ன உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன் விஜய் நினச்சவளே எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது தெரியுமா, ஏன்னா ஏற்கனவே நான் ஆசைப்பட்ட மாதிரி சொத்து எல்லாத்தையும் என் பேரில் மாற்றிட்டேன்டி. விஜய் என்ன அப்படி பார்க்குற, அன்றைக்கி கோர்ட்டில் அவள் கையெழுத்து போடாதான் கத்துனான், நீ கூட போட்டே தீர்வா அப்படின்னு வீம்புக்குன்னு கையெழுத்து போட்டியே, அதெல்லாம் என்ன வெறும் பேப்பர் நினச்சியா, எல்லாமே உன் பேருக்கு சொத்துத்தையும் என் பேரில் மாற்றுறதுக்கான டாக்குமெண்ட்ரா, அதை நீ கையெழுத்தும் போட்டுட்ட, எல்லாத்தையும் என் பேரில் மாற்றிட்டேன், இனிமேல் உன்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது புரியுதா, சொத்து எல்லாம் இப்போது என் பேரில் இருக்குது, நீ வெறும் டம்மி தான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உங்களுக்கு இடமும் இல்லை. ஏய் ராஜி இங்கே பாரு, நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க பார்த்துக்கோ, இப்போயே நானும் விஜயும் சேர்ந்து போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு வச்சுக்கேன், தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ஓ அப்படியா ராஜி, ஏன் நீ என்ன டிஎஸ்பியா இல்லை ஏசிபியா, நீ போய் சொன்னால் தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு, இங்கே பாடி முறைப்படி சொத்து எல்லாத்தையும் என் பேரில் மாற்றிட்டேன், நீ நிற்கிற வீடு கூட என்னோடய வீடு, இந்த வீட்டில் நீ நிற்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான், என் பேச்சை மீறி நீ இங்கே இருந்தானா போலீஸுக்கு கால் பண்ணால் போதும், தூக்கிட்டு போகிறது ஒன்று தான், ஒழுங்கு மரியாதை வெளியே போக முடியுமால அப்படின்னு ராஜி விஜயோடைய சட்டையை பிடிச்சி கொண்டாந்து இழுத்து வராங்க. மல்லி கதறாங்க, ராஜி வேணா விட்டுருன்னு இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளி விடுறாங்க. விஜய் ஓடி போய் தடுமாறி கீழே விழுறாரு. இத்தனை நாள் இந்த வீட்டில் மல்லி தான் தூக்கி வெளியே போடுவாங்க, ஆனால் இன்றைக்கி அந்த விஜயை தூக்கி வெளியே போட்டிருக்காங்க ராஜி. மல்லி ஓடி போய் விஜயை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. விஜயால் அந்த அதிர்ச்சிருந்து மீள முடியல. இங்கே பாரு இதுதான் கடைசி சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டி அக்கா நொக்கா என் வீடு அப்படின்னு யாராவது இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்புறம் அவ்வளோ சொல்லிட்டேன் அப்படின்னு ராஜி சொல்ல, உடனே இங்கே மல்லி ஏஞ்சி, ராஜி நீ ஓவராக போயிட்ட, நீ குறித்து வச்சுக்கோ, நீ பண்ண இந்த அநியாயத்துக்கு கண்டிப்பாக நீ மிகப்பெரிய தண்டனை அனுபவிப்ப, அந்த கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவர் எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கார், உனக்கு சரியான தண்டனையை கொடுப்பாரு, நானும் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கேன், கூட பார்த்த தம்பியோட சொத்தை ஏமாற்றிக்கிட்டு அவரே வீட்டு வெளியே சொத்துறியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி ஈவியாக இருக்கும் எதுவுமே இல்லையா, ஏய் போதும் நிப்பாட்ரி, எனக்கு எதுவும் இல்லடி, எனக்கு இப்போதைக்கு சொத்து மட்டும் தான் என்கிட்ட இருக்குது, உன்னால் என்ன பண்ணுமோ பண்ணிக்க போடி. இங்கே பாரு ராஜி நல்லா குறித்து வச்சுக்கோ, இதே தேதியில் அடுத்த வருஷத்துக்குள்ளே என் புருஷனை நீ ஏமாற்றி எதெல்லாம் வாங்கினியோ அது எல்லாத்தையும் உங்ககிட்டன்னு திரும்பவும் வாங்கி என் புருஷன்ட்டே கொடுப்பண்டி, அப்படி இல்லைன்னா என் பேர் மல்லி இல்லடி, ஆரம்பிச்சிட்டாடி சபதம் போகிறதுக்கு, படி சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு உள்ளே போயிடறாங்க. இங்கே விஜய் அப்படியே அழுகிறாரு. மல்லி ஒன்று அழாதீங்க விஜய், ப்ளீஸ் விஜய் விடுங்க விஜய், கண்டிப்பாக எல்லாத்தையும் மீட்டு எடுத்துடலாம் விஜய், ப்ளீஸ் விஜய். இல்லை மல்லி நான் அதுக்காக அழுவலை, இத்தனை நாளாக அக்கா என் அம்மா மாதிரின்னு அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் இன்றைக்கி அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் உடச்சிட்டாங்கல்ல, அவங்க மொத்தத்தில் நான் மட்டும் தான் அவங்கள அக்காவை நினச்சேன் தவிர அவங்க என்ன ஒரு தம்பியாக கூட நினைக்கல, என்னை இவ்வளோ தூரத்துக்கு கேவலப்படுத்திட்டாங்களே, அவங்க பேச்சு கேட்டுட்டு நான் உன்னை எத்தனை முறை அசிங்கப்படுத்தியிருப்பேன், கேவலமாக பேசியிருப்பேன், இதே வீட்டு நான் உன்னை துரத்திருப்பேன், ஆனால் அப்போல்லாம் நீ ஒவ்வொரு முறையும் நான் வந்து கூப்பிடும்போதும் நான் நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும்னு திரும்ப என் பின்னாடியே வந்தேன், அப்படியாப்பட்ட ஒன்றை நம்பாமல் ஒன்றை இப்படி நான் நடுத்தரு கொண்டு வந்துட்டேனே, நான் பாவி மல்லி பாவி அப்படின்னு தலை அடிச்சுக்கிறாரு. ஐயோ விஜய் என்ன விஜய் இப்படிலாம் பண்ணுறீங்க, ப்ளீஸ் விஜய், நீங்கள் அதெல்லாம் வேணும்னு பண்ணலை, அக்கான்னு நீங்கள் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தீங்க, ஆனால் அவங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளோதான், விடுங்க விஜய் பரவாயில்ல, இப்போயாச்சும் உங்கள் அக்காவை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களே அது போதும் விஜய், ஏஞ்சி விஜய். இல்லை மல்லி என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் உனக்கு பண்ண பாவத்துக்கெலாம் அந்த ஆண்டவன் பார்த்து எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டான், எனக்கு இது தேவைதான் மல்லி, இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அடிச்சுக்கிறாரு. ஐயோ விஜய் ஏன் விஜய் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய், இது வரைக்கும் நீங்கள் பண்ணதெல்லாம் கஷ்டமாக இல்லை, இதுதான் கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் விஜய் இப்படிலாம் பண்ணாதீங்க விஜய் அப்படின்னு மல்லி அழுகுறாங்க. அண்ணப்பொழுனே ஆமாம் தம்பி விடுங்க தம்பி, திரும்பவும் நம்ம சொத்தெல்லாம் மீட்டு எடுத்துடலாம் தம்பி, ஏஞ்சிக்க போல நீங்கள் அப்படின்னு சொல்ல, விஜய் மல்லி காலை பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு அந்த ஆண்டவனுக்கு தண்ணி தண்ணி கொடுத்துட்டான், என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. மல்லி ஒன்று
ஐயோ என்னங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ஏதாவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யார் பார்த்தா என்ன மல்லி? யார் பார்த்தாலும் என்னை எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நான் தான் இன்றைக்கி ஒன்றும் இல்லாத ஒரு வெறும் பயல் ஆகிட்டேனே. ஐயோ ப்ளீஸ்ங்க ஏஞ்சிரிங்க அப்படின்னு விஜய் அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் என் மல்லியுடைய அண்ணன் பார்த்துட்டு என்ன போல் என்னாச்சு மாப்பிள்ளை மூஞ்சியாக ஒரு மாதிரி இருக்குது, ஏன் சோர்ந்து போயிருக்காரு மாப்பிள்ளை என்னாச்சு அப்படின்னு கேட்க மல்லி ஒன்று நடந்ததையும் சொல்கிறாங்க. சொல்லவும் மல்லியோட அண்ணி எனக்கு தான் தெரியுமே அந்த ராஜேஸ்வரி எப்படியாப்பட்டவன்னு, அவள் மோசக்காரி, அவர் சதிக்காரி. நாம் அத்தனை முறை அப்போவே தம்பிகிட்ட சொன்னோம், தம்பி தான் கேட்கல. அக்கா மேலே அவள் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்களா தம்பி உங்கள் அக்கா எப்படியாப்பட்டன்னு தெரிஞ்சு போச்சு, அவங்க நல்லவங்களே கிடையாது தம்பி அப்படின்னு சொல்ல மல்லிவனே அண்ணி போது விடுங்க அண்ணி, அவரையும் நொந்து போயிருக்காரு நீ, திரும்ப திரும்ப நம்ம அதை பற்றி பேசி பாவம் அவர் கஷ்டப்படுவார், வேணா நீ விடுங்க அண்ணி அப்படின்னு சொல்ல இல்லை மல்லி உங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், நான் அதனால அவளை பற்றி புரிஞ்சுக்கல, அவள் இவ்வளோ பெரிய மோசக்காரி இருப்பான்னு சத்தியமாக நினைக்கல. இருக்கட்டும் அவள் என்னை ஏமாற்றிட்டேன் சொத்தெல்லாம் மீட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் இது நிரந்தரம் இல்லை, இது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, உழைச்ச காசு வீண் போவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக நீ போட்ட சபதத்தை காப்பாற்றுறதுக்குன்னே நான் திரும்பவும் பழைய விஜயாக மாறுவேன். அவள் நினச்சிட்டு இருக்காள் அவள் தான் புத்திசாலி அப்படின்னு. ஆனால் நான் அவளுக்கு ஒரு தம்பி, அப்படி இருக்கும்போது நானும் புத்திசாலி அப்படிங்கிறத அவள் நிரூபித்து அவள்கிட்ட ஏமாந்த எல்லா சொத்தையும் திரும்ப மீட்டு எடுப்பான் மல்லி, இது மேலே சத்தியம் மல்லி அப்படின்னு விஜய் மல்லி மேல் சத்தியம் பண்ணி சபதம் எடுக்கிறாரு.